தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். குதிரை பேர புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அவர் ஆஜராகாத நிலையில் காவல்துறை இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. குதிரை பேர புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தகவல் அளித்திருக்கிறது. ஆட்சியை கவிழ்க்க தாவைக்க எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக சென்னை காவல்துறை வழக்கு பதிந்திருக்கிறது. இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி இன்னும் ஆஜராகவில்லை. இனியும் ஆஜராகாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு காவல்துறை சொல்வது கைது நடவடிக்கையா? என்ன விவரம்? குதிரை பேரம் வழக்கு விவகாரத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு எதிராக சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் இன்று ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக சென்னை காவல்துறை தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தாவேக எம்எல்ஏக்கள் பேர விவகாரம் தொடர்பாக ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் பேரில் ஐபிடிஎஸ் நிறுவனர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன், கரூரைச் சேர்ந்த கார்த்திக், ரமேஷ், பள்ளிக்கரணையைச் சேர்ந்த செல்வன், மணப்பாக்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன், அஸ்திராபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் கிருஷ்ணா உள்ளிட்ட 9 நபர்கள் தற்போது வரை திருவல்லிக்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவருடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் ரூபாய் 35 கோடி வரை அந்த பேரம் பேசியது போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தின் பின்னணியாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரும் தான் மூளையாக செயல்பட்டது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்துதான் கடந்த சனிக்கிழமை திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவருக்கும் சம்மன் அளிக்கப்பட்டது. குறிப்பாக இன்றைய தினம் காலை 10:30 மணி அளவில் இருவரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை மணி 12:30 ஆகிறது. தற்போது வரை திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவருமே தற்போது வரை ஆஜராகவில்லை. மேலும் அவர்கள் சார்பில் அவர்களது தரப்பு வழக்கறிஞர்கள் கூட தற்போது வரை நேரில் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் தான் சென்னை காவல்துறை தற்போது ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக குதிரை பேரம் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு எதிராக சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் இன்று ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக சென்னை காவல்துறையானது தற்போது தகவலை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். தாவைக்க எம்எல்ஏ அளித்த புகாரில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இதுவரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகாத நிலையில் இனியும் ஆஜராகாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.